திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள கன்னிகைப்பேர் கிராமத்தில் மீன் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா என்கிற நச்சு வாயு கசிவால் இதுவரை 5 பேர் உயிரிழக்கும் பேரவலம் நடந்திருக்கிறது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் 12 பேர் தற்போது அனுமதிக்கப்பெற்று சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதேபோல ஸ்டான்லி மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. பெரியபாளையம் அருகே ஒரு தனியார் மருத்துவமனையிலும் பலர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் உள்ளன. இப்போது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அந்த தொழிலாளர்கள் அனைவரும் பெண் தொழிலாளர்கள் என்பதை அறிந்து மிகுந்த அதிர்ச்சி அடைகிறோம். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு போதிய இழப்பீடு வழங்கப்படவில்லை. 2 லட்சம் ரூபாய் என்பது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடாக இருக்க முடியாது. 18 வயதிலிருந்து 25 வயதுக்குட்பட்ட இளம் பெண்கள் இங்கே தொழிலாளர்களாக பணியாற்றுகிறார்கள் என்பதை இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக உள்ளது. இதுபோன்ற தொழிற்சாலைகளை அடிக்கடி ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். தொழிலாளர்களுடைய நலன்களை கண்காணிக்க வேண்டும். சட்ட விதிமுறைகளின்படி தனியார் தொழிற்சாலைகள் அல்லது அரசு நிறுவனங்கள் இயங்குகின்றனவா என்பதை ஆய்வு செய்தாலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு விட முடியும். இந்த தொழிற்சாலைக்கு மேலே கீழே மீன் உணவு தயாரிக்கிற பதப்படுத்துகிற பணிகள் நடைபெறுகின்றன. மேலே டார்மிட்டரி என்கிற பெயரில் பல பேர் தங்குகிற ஒரு அறை ஏற்பாடு செய்து அந்த அறையிலே தங்க வைத்திருக்கிறார்கள். தொழிற்சாலையிலேயே தங்க வைப்பது குற்றம். அதுவே சட்டத்தின் விதிமுறைகளின் கீழ் வராது. சட்டத்தை மீறிய செயலாகும். அடிக்கடி இத்தகைய தொழிற்சாலைகளை பார்வையிட்டிருந்தால், ஆய்வு செய்திருந்தால் இதை தடுத்திருக்க முடியும். ஆக உரிய ஆய்வுகளோ கண்காணிப்போ நடைபெறவில்லை என்பதைத்தான் இது உறுதிப்படுத்துகிறது. எனவே எப்போதும் விபத்துக்கு பின்னர் நட்டையீடு வழங்க வேண்டும் என்று சிந்திப்பதை விட முன்னெச்சரிக்கையாக தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.